இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கதையே ஒரு வேலை முடிய போதா, ஏன்னா திடீர்னு பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில உறவுகளில் ஒரு கண்ணாடி மாதிரி தான், ஒரு விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த விரிசலை சரி பண்ணவே முடியாது, கடைசி வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். இது கடைசியாக கிராக் ஆகி உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையிலான அந்த திருமண பந்தத்தை மொத்தமாக காலி பண்ணுற வேலையை கமலா செஞ்சுட்டாங்க. கமலா என்ன நினப்பில் போய் இப்போ கேஸ் கொடுத்தாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. சரி, வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே கோபியை அவருடைய பசங்களையும் மதிக்கிறது இல்லை, அவங்க அப்பாவும் மதிக்கிறது இல்லை, அம்மாவும் இப்போ கோபமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நிலைமையில இதை விட்டுருக்கலாம். ஆனா அதை விடாம அவர் குடிச்சாருங்கிற காரணத்துக்காக போய் கமலா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரடியா போய் கேஸ் கொடுத்து இந்த விஷயத்தை பெருசாக்கி இப்ப கோபி உன்னை கல்யாணம் பண்ணதான் பெரிய தப்புன்னு இந்த பக்கம் ராதிகா கிட்ட சொல்றதும், இன்னொரு பக்கம் கமலாவை கொலையே பண்ணுவேன்னு மிரட்டுறதும் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த விஷயத்துல இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஈஸ்வரியை வெளில கொண்டு வரது தான் இப்போ முக்கியமான. இந்த பக்கம் கோபி தனியாக அதை ட்ரை பண்ணுறாரு, கோபியோட பிஸ்னஸ் வேறு இந்த பக்கம் படுத்துக்கிட்டே போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவும் பசங்களும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வகையில் ஈஸ்வரியை வெளில கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நாளைக்கு நீதிமன்றத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரத்துக்கு மேலே ஆதாரமும் இவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. முன்னாடி இருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு, குழந்தையை கொல்லணும், அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதனாலேயே இப்போ நீதிமன்ற காவலில் அவங்கள இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க போறாங்க. அதுவும் அவங்க பண்ணது குற்றம் தான் நிரூபணமாகுது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருக்க போறாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த கதையில நம்ம மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நம்ம சொன்னதுக்கு பிறகு பல பேர் இதையே சொல்லி மயு தான் ஒரு முக்கியமான புள்ளியா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ராதிகா விழுந்ததுக்கு எந்த அளவுக்கு ஈஸ்வரி காரணம் இல்லையோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் காரணம். அங்கே பூத்தொட்டி, குட்டி பூத்தொட்டி இருந்துச்சு, அது மேலே கீழே பொதுக்கடின்னு விழுந்ததுக்கு அப்புறமா அதுல அவங்க கால் வச்சு தான் வழிகொட்டு பொத்துன்னு விழுந்தாங்க. விழுந்து வயிற்றுல அடிபட்டுச்சு, வயிற்றுல அடிபட்டதுனால கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரியும். அது விழுந்ததுக்கான காரணமே கமலா பாட்டி தான். அவங்க ஏதோ கிளீன் பண்ணும் போது பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. நான் போய் பார்த்தேன், நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். அதுல அம்மா காலை வச்சு தான் அம்மா கீழே விழுந்தாங்க. ஏன்னா இப்போ மயூருக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கலாம் தெரியாது. ஏன்னா அவங்கள அவங்க இருக்கும் போது யாராச்சும் இதை பத்தி பேசினா, மயூ உள்ள போ, படி, மயூ ஹோம்ஒர்க் எழுது, மயூ அதை போய் பண்ணு, மயூ நீ டியூஷன் போ அப்படின்னு அனுப்பிவிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அட பாவீங்களா, அந்த ஃப்ளவர் வாசை தள்ளி விட்டது கமலா பாட்டி. அவங்க கை வச்சு தெரியாம தள்ளி விட்டு நடந்து போயிட்டாங்க. உள்ளார நடந்து போகும்பொழுது அம்மா வந்தாங்க, அம்மா அதுல கால் வச்சு விழுந்தாங்க. விழும்போது பின்னாடி இந்த பாட்டி பார்த்தாங்க, இதான் நடந்துச்சு. அவங்க மேல கையெல்லாம் வைக்கல, நான் பார்த்தேன். இதை முழுக்க முழுக்க இவங்களோட தப்பும் அம்மாவுடைய அஜாக்கிரதையா கேர்லெஸ்ஸா நடந்த மிஸ்டேக் தானே தவிர இவங்க மேல எந்த பாவமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கோபி கிட்ட சொன்னாலே போதும். கோபி கிட்ட சொன்னாலோ இல்ல ராதிகா கிட்ட சொன்னா கூட ராதிகாக்கு மனசூர்த்தியாவது சரி பண்ணுவாங்கன்னு வைக்கலாம். எப்படியோ அவங்களுடைய ஆதாரத்தை வச்சுதான் இப்போ வெளில கூட்டு வந்துருவாங்க ஈஸ்வரின்னு நினைக்கிறேன். ஆனா ஈஸ்வரி வெளில கூட்டு வந்ததுக்கு பிறகு ராதிகாவும் கோபியும் ஒன்னா வாழ்வாங்களா, இந்த சீரியல் என்ன கண்டினியூ ஆகுமா, இல்ல இதோடய முடிஞ்சு இந்த கதையும் இந்த இவங்களுக்கும் ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. கூடவே இன்னும் நிறைய பேர்லாம் பாக்கியாவும் கோபியும் திருப்பி சேர்ந்துருவாங்களாம் கேட்கறாங்க. அது மட்டும் தயவு செஞ்சு நடந்துட வேணாங்கிறது நம்மளுடைய கருத்து. அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் கோபி பண்ணிருக்காரு, அவர் இதுக்கு தகுதியானவரே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கதையே ஒரு வேலை முடிய போதா, ஏன்னா திடீர்